நான் சுரேகா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அரெஸ்ட் பத்தியும் அரெஸ்டோட ப்ரொசீஜர் பத்தியும் அரெஸ்டியோட ரைட், அதாவது யார் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்களோ அவங்களோட ரைட்ஸ் பத்தியும். இப்ப போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டாங்க, இல்ல போலீஸ் வந்து அசால்ட் பண்றாங்க அப்படின்ற போது நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்டா யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணலாம்? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி போலீஸ் அரெஸ்ட் பண்ணலாம், இவங்களை தவிர்த்து மெஜிஸ்ட்ரேட் அரெஸ்ட் பண்ணலாம், இவங்களை தவிர்த்து காமன் பீப்புளான நம்ம, அதாவது பிரைவேட் பர்சனான நம்மளும் அரெஸ்ட் பண்ணலாம். நம்ம எது மாதிரியான சிச்சுவேஷன்ல எல்லாம் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம்னா காக்னிசபிள் அஃபென்ஸ், அதாவது ரொம்ப சீரியஸ் நேச்சர்ல இருக்கிற ஒரு அஃபென்ஸ். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா ஒரு கிட்னாப்பிங்கா, ஒரு ரேப், இல்ல ஒரு மர்டர், இல்ல ஒரு தெஃப்ட், இது மாதிரியான அஃபென்ஸ் எல்லாம் இருக்குன்னா இது வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ் சொல்லுவோம். அதாவது எந்த அஃபென்ஸுக்கு வந்து வாரண்ட் இல்லாமலே அரெஸ்ட் பண்றதுக்கு ரைட் இருக்கும் அந்த அஃபென்ஸ் வந்து பேசிக்கா நம்ம காக்னிசபிள் அஃபென்ஸ் சொல்லுவோம். சோ அது மாதிரியான அஃபென்ஸ்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது அப்படின்ற பட்சத்துல நம்ம தாராளமா அந்த அஃபெண்டரை அரெஸ்ட் பண்ணி நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒப்படைக்கலாம். அதுவே ஒரு போலீஸ் அபிஷியல் வந்து அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத பார்க்கலாம். போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல எல்லா டைம்லயும் அரெஸ்ட் வாரண்ட் இருக்கணும் அப்படின்றது மேண்டேட்டரி கிடையாது. காக்னிசபிள் அஃபென்ஸா இருக்கு அப்படி இல்ல அப்படின்னா போலீஸ் ஆஃபீஸரோட கஸ்டடியில இருக்க அக்யூஸ்ட் வந்து தப்பிச்சு போறாங்க, இல்ல போலீஸ் ஆஃபீஸரோட டியூட்டியை வந்து பெர்ஃபார்ம் பண்ண விடல, இல்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தெஃப்ட், இது மாதிரியான சிச்சுவேஷன்ல எல்லாம் போலீஸ் ஆஃபீஸர் டைரக்டாவே அவங்க கண்ணில் பாக்குறாங்க, அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருது, அப்படி இல்ல அவங்க சஸ்பெக்ட் பண்றாங்க இது மாதிரி இவங்க வந்து பண்ணிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டுன்னு சொல்லி ப்ராப்பர் ரீசனோட சஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல வாரண்ட் இல்லாம தாராளமா போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணலாம். அதுவே ஒரு நான் காக்னிசபிள் அஃபென்ஸா இருக்கு இல்லையா, அதாவது ரொம்ப சீரியஸ் நேச்சர்ல இல்லாத அஃபென்ஸ். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த பப்ளிக் நியூசன்ஸ், சீட்டிங், இந்த ஃபார்ஜரி அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரியான விஷயங்களை நம்ம நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் சொல்லுவோம். சோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா வாரண்டோட மட்டும்தான் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். சோ இது மாதிரி போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க, இல்ல போலீஸ் வந்து சஸ்பெக்ட் பண்றாங்க, நீங்க நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் வந்து பண்ணிருக்க பட்சத்துல நீங்க இது பண்ணிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் சஸ்பெக்ட் பண்ணி உங்ககிட்ட வந்து உங்களோட நேமோ இல்ல உங்களோட அட்ரஸோக்காக கேட்கறாங்க அப்படின்னா தயவு செய்து கொடுத்துருங்க. இன்கேஸ் நீங்க கொடுக்கலன்னா போலீஸ்க்கு உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு எல்லா ரைட்டும் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். சோ இது மாதிரி போலீஸ் வந்து நம்மள அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ரைட் இருக்கு, நம்மளுக்கு நம்ம எதுக்காக அரெஸ்ட் பண்ணப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா ரைட்டும் நம்மளுக்கு இருக்கு. போலீஸும் கட்டாயமா அதை சொல்லியே ஆகணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். மட்டும் இல்லாம அரெஸ்ட் மெமோ, அதாவது அரெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா போலீஸ் வந்து அரெஸ்ட் மெமோ ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த அரெஸ்ட் மெமோல அரெஸ்ட் யார் அரெஸ்ட் பண்ண போறாங்களோ அவங்க வந்து சைன் பண்ணணும். அவங்க மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் வந்து இது வந்து சைன் பண்ணியே ஆகணும். நீங்க வெளியே போகும்போது நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறீங்க அப்படின்ற போது அங்க அந்த லொக்காலிட்டியில இருக்கிற இம்பார்ட்டன்ட் பர்சன், பிகாஸ் நம்ம எல்லா டைமும் வெளியே போயிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோட வெளியே போயிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா, சோ அது மாதிரியான சிச்சுவேஷன்ல அங்க அந்த லொக்காலிட்டியில இருக்கிற இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்து சைன் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதுதான் பார்க்க போறது கண்ட்ரோல் ரூம். சோ போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி வித்தின் 12 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கிற கண்ட்ரோல் ரூமுக்கு அந்த அரெஸ்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சோ ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போயிட்ட பிறகு அவங்களோட நோட்டீஸ் போர்ட்ல இதை டிஸ்பிளே பண்ணணும், இந்த அரெஸ்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் டிஸ்பிளே பண்ணணும். காமன் பீப்புளா இருக்க நம்ம இது மாதிரி நம்ம லொக்காலிட்டியில எது மாதிரியான அஃபென்ஸ் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தாராளமா அங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்ததான் பார்க்க போறது அரெஸ்டியோட ரைட்ஸ், அதாவது யார் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்களோ அவங்களோட ரைட்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அவங்க எந்த அஃபென்ஸ்க்காக அரெஸ்ட் பண்ணப்படுறாங்கன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா ரைட்டும் அவங்களுக்கு இருக்கு. இது மட்டும் இல்லாம அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்க இன்ஃபர்மேஷனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ சொல்றதுக்கும் ரைட் இருக்கு. போலீஸ் ஆஃபீஸரும் அவங்களை எங்க அரெஸ்ட் பண்ணாங்க, எந்த டைம்ல அரெஸ்ட் பண்ணாங்க, இப்போதைக்கு எந்த பிளேஸ்ல வச்சிருக்காங்க, இது மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல அவங்களோட ஃபேமிலிக்கோ கொடுக்கணும். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல மேக்ஸிமம் 12 hours, மினிமம் 8 hours இருந்து மேக்ஸிமம் 12 hours இந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். லீகல் எய்ட் அசோசியேஷன் மூலியமா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அட்வொகேட்டை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கான ரைட்டும் இருக்கு. அவங்க தாராளமா அட்வொகேட்டை மீட் பண்ணலாம். அதே மாதிரி மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணும் போது அவங்களை மெடிக்கலி எக்ஸாமின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா டாக்டரை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு. போலீஸ் வந்து அவங்க டாக்டரை பார்க்க கூட்டிட்டு போகணும், கட்டாயமா கூட்டிட்டு போகணும். அதுவே அந்த அரெஸ்டியை வந்து டீடைன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல எவ்ரி 48 hours வந்து கட்டாயமா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்றது வந்து அரெஸ்டிக்கு வந்து மேண்டேட்டரியா கொடுத்தே ஆகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதாவது எல்லா 48 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து அரெஸ்டியை வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து இதுக்கு அடுத்துதான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி அரெஸ்ட் பண்ணி வித்தின் 24 hours வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து இந்த அரெஸ்டியை ஒப்படைக்கணும் இல்லையா. ஸோ இந்த 24 hours பீரியட்குள்ள அந்த அரெஸ்டியை யார் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்களோ அந்த அக்யூஸ்ட வந்து அடிக்கிறாங்க, விசாரணை அப்படின்ற பேர்ல வந்து துன்புறுத்துறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அடிக்கிறதெல்லாம் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு போலீஸ் ஆபீஷியல்ஸ் வந்து மிரட்டினாலும் நீங்க தாராளமா போய் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்லலாம்.
நீங்க சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். நீங்க சொன்ன உடனே உங்க மேல மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எடுக்கப்படும். அதே மாதிரி அந்த போலீஸ் அஃபீஷியல் மேலேயும் ரிக்வயர்ட் ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. இது மாதிரியான விஷயத்தெல்லாம், இது மாதிரி லா வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாத விஷயத்துக்கெல்லாம் போலீஸ் ஆஃபீஸர் நார்மலா இந்த பப்ளிக் சர்வன்ஸுக்கே 1 வருஷம் வரைக்கும் வந்து தண்டனை அளிக்கப்படும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். இல்ல இந்த அக்யூஸ்டுக்கு ரிலேட்டடான பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, உங்களுக்கு இது மாதிரி அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே விட்டுறாம ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ போறதுக்கு உங்களுக்கு பயம் இருந்தாலும் ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் ஒரு கமிஷன் இருக்கு. நான் திருப்பியும் சொல்றேன், ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் ஒரு கமிஷன் இருக்கு. அந்த கமிஷன்ல போய் நீங்க தாராளமா வந்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி உங்களுக்கு நடந்ததை நீங்க அங்க சொல்லுங்க. அவங்க உங்களை அசஸ் பண்ணுவாங்க. இதுக்காக தான் நம்ம பார்க்க போறது அசால்ட். போலீஸ் ஆஃபீஸர் வந்து அசால்ட் பண்றாங்க, அதாவது தேவையில்லாத தப்பான வார்த்தை யூஸ் பண்ணி திட்டுறாங்க, தேவையில்லாத சிச்சுவேஷன்ல தப்பான வார்த்தை யூஸ் பண்ணி திட்டுறாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க தாராளமா அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சரி அங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலையா அப்படின்ற போது டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் இல்லாட்டி எஸ்பி கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற பட்சத்துல மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போகலாம். அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற பட்சத்துல செஷன் கோர்ட்டுக்கு போகலாம், அப்படி இல்லாட்டி ஹை கோர்ட்டுக்கு போகலாம். இதுவே உங்களோட எஃப்ஐஆரை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, நீங்க வந்து கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற போது நான் சொன்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷனுக்கு நீங்க போய் வந்து அங்க வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஃபைல் பண்ணலாம். அங்க அவங்க எடுக்க வேண்டிய ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. லைக் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அசிஸ்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்து கஸ்டோடியல் டெத். அதாவது போலீஸோட கஸ்டடியில இருக்கும் போதே விசாரணை அப்படின்ற பேர்ல வந்து ஒருத்தவங்களை அடிச்சே கொண்டுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து இது வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வந்து ப்ரூவ் ஆயிட்டதுக்கு அப்புறம் மர்டருக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அந்த பனிஷ்மெண்ட் வந்து இந்த போலீஸ் அஃபீஷியல்ஸ்க்கும் கொடுப்பாங்க. அதாவது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டோ அப்படி இல்லாட்டி ஒரு டெத் சென்டென்ஸோ வந்து போலீஸ்க்கு கொடுக்கப்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.